ஹாய் வாஸ், வெல்கம் டு சின்னக்கா சமையல். பச்சை பயிரை எடுத்துகிட்டு அந்த கல் மண் இதெல்லாம் நீக்கிட்டு தண்ணி ஊற்றிட்டு வந்து ஒரு 2-3 டைம் அலம்பிடுவோம். நல்லா தண்ணி ஊற்றி பண்ணோம்னாக்கா அந்த வேஸ்டேஜ் எல்லாம் மேலே தண்ணியில் தேலும். ஸோ அந்தளவுக்கு நல்லா அலம்பிட்டு ஊற வச்சுருவோம். ஊற வச்சு அங்கே பாருங்கள், ஊற வச்சு அதாவது ஒரு நாள் முன்னாடியே ஊற வச்சிடணும். ஒரு நாள் முன்னாடியே ஊற வச்சதுனால நல்லா அழுத்துனாக்கா அந்த பருப்பு தனியாக வர்ற மாதிரி நமக்கு இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஊற வச்ச பச்சை பயிரை அப்படியே எடுத்து குக்கரில் போட்டுடலாம். ஊற வச்ச பச்சை பயிரை எடுத்து குக்கரில் இல்லைங்க, ஒரு வெள்ளை மல்லு துணின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மல்லு துணியில் எடுத்து அப்படியே போட்டு தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணிவிடுவோம். அப்படியே எடுத்து போட்டுருங்க. ஒரு நாள் முன்னாடியே ஊற வச்சிடணும். ஊற வச்சு அந்த பருப்பை எடுத்து அப்படியே மல்லு துணியில், வெள்ளை கலர் மல்லு துணியில் போட்டு நல்லா டைட்டாக வந்து கட்டினாலும் சரி, இல்லை நல்லா டைட்டாக வந்து சுற்றி விட்டுட்டாலும் சரி. சுற்றி இதை வந்து அப்படியே வந்து ஒரு மூடியை போட்டு மூடி அப்படியே கப்புன்னு காற்று போகாத மாதிரி அடைச்சி வச்சிடலாம். இந்த அடைச்சி நம்ம வைக்கும்போது பார்த்திங்கனாக்கா பாருங்கள், காற்று போகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி நல்லா டைட்டாக சுற்றின இந்த பருப்பை அப்படியே வந்து எடுத்து அந்த இதுக்குள்ளே வச்சு ஒரு பிளேட்டை போட்டு மூடி எடுத்து வச்சுருவோம். இப்போது இதை எடுத்து பிரித்து, அதாவது ஒரு நாள் முன்னாடி இதையும் ஒரு நாள் முன்னாடி ஊற வைக்கிறதும் ஒரு நாள் முன்னாடி, முளைப்பயிர் கட்டுறதுக்கும் ஒரு நாள் முன்னாடி கட்டி எடுத்து அந்த ஒரு நாள் அடுத்த நாள் பார்த்தோம்னாக்கா செடி எப்படி வந்திருக்கு பாருங்கள். பச்சை பயிர் வந்து நல்ல அந்த முளைச்சிட்டு முளை விட்டு இருக்கு இல்லையா, இதுதான் முளை கட்டிய பச்சை பயிர். இப்போது இதில் வந்து அதிகமான ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குங்க. இது மாதிரி முளைக்கட்டிய வேக வச்ச பயிர்களை வேக வச்சு சாப்பிட்றது ரொம்ப 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 ஒரு பலதரப்பட்ட மருந்துக்கு ஈக்குவலானது. இப்போது இதை அப்படியே எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா அலம்பிடலாம் ஒரு முறை. ஏன்னா ஒரு நாள் முன்னாடி கட்டினது இல்லையா, கொஞ்சம் வழவழப்பாக இருக்கும். அதனால் இந்த கொஞ்சம் அலம்பி அதை அப்படியே எடுத்து குக்கரில் போட்டுட்டு, அதாவது இந்த முளை கட்டிய பயிர் வகைகளை நம்ம சமைச்சு சாப்பிடும்போது அவ்வளவு வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்திகள் வந்து நிறைய கிடைக்கும். நமக்கு பெரியவங்களுக்கு மட்டுமே இல்லைங்க, குழந்தைங்களுக்கெல்லாம் மிக மிக அதிகமாக இதை நம்ம கொடுக்கணும். இது அப்படியே சுண்டல் மாதிரி கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள், அப்படியே வந்து எல்லாத்தையும் எடுத்து குக்கரில் போட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட்டையும் போட்டு தண்ணி நிறைய விட்டாச்சு. இதை அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. முளை கட்டிய பச்சை பயிர். இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சுருவோம். இதுக்கு மசால் பார்த்திங்கனாக்கா நல்ல உருளைக்கிழங்கும் கத்திரிக்காவும் நல்ல தோலை நீக்கி நல்ல பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் தாளிக்கிறோம். நல்ல வெங்காயம் தாளிப்பு வரட்டும். கடுகு போடல, வெறும் வெங்காயம் மட்டும். காரணம் என்னென்னாக்கா இது அதாவது கறிக்குழம்போட டேஸ்ட்டில் தான் நம்ம செய்ய போகிறோம். அதனால் வெங்காயம் நல்லா போட்டாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் வந்து பட்டை, லவங்கம், அன்னாச்சி இதையெல்லாம் போட்டுருவோம். பட்டை லவங்கம் போட்டு அதையும் வதக்கிட்டு கொஞ்சம் தட்டின ஏலக்காவை எடுத்து கொஞ்சம் அப்படியே லேசாக தட்டினோம்னாக்கா நல்லா தெரிஞ்சிடும். அந்த விதைகளெல்லாம் நசுக்கிற மாதிரி நல்லா வந்து தட்டின ஏலக்காயும் கொஞ்சம் பிரிஞ்சி இலை போட்டாச்சு. லீஃப் போட்டுட்டோம். அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து அந்த வாசம் மட்டன் குழம்பு மிஞ்சி தான் நம்ம இது செய்ய போகிறோம். இந்த மசாலா பச்சை பயிறு முளை கட்டுனது, ஏலக்காய் தட்டினதும் கொஞ்சம் அன்னாச்சியும் போட்டிருக்கோம். நல்லா இதெல்லாம் வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, கொஞ்சம் பெருஞ்சீரகம்னு சொல்லக்கூடிய பெருஞ்சீரகமும், கொஞ்சம் நார்மலாக பயன்படுத்துவோம் இல்லையா அந்த ஜீரகம், நார்மலாக பயன்படுத்தக்கூடிய அந்த ஜீரகமும் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிடுவோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் வந்து நிறத்துக்காக வேண்டி நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா, வழக்கமாக பயன்படுத்துகிற மாதிரி தான். இப்போது பட்டை, லவங்கம், அன்னாச்சி, மராட்டி, ஏலக்காய் இதையெல்லாம் போட்டாச்சு. கூடுதலாக பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் மஞ்சத்தூளையும் எண்ணெயில் வதக்கினோம்னாக்கா அந்த பச்சை வாசம் மிக வேகமாக குறைஞ்சிரும். அதே போல் எண்ணெயில் வதக்கும்போது பார்த்திங்கனாக்கா நமக்கு கடைசியாக செஞ்சு கொதிக்கும்போது பார்த்திங்கனாக்கா அந்த எண்ணெயில் போட்டதுனால மஞ்சளாக எண்ணெய் அப்படியே வந்து மிதந்து நிற்கும். அது ஒரு சூப்பராக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பொடியாக நறுக்கின தக்காளி, நாட்டு தக்காளி போட்டு நல்லா வந்து வதக்கிடும். நாட்டு தக்காளின்றதுனால இது கொஞ்சம் புளிப்பு கொடுக்கும். அதனால் வேண்டி கொஞ்சமாக தான் தக்காளி போட்டிருக்கேன். ஸோ தக்காளியையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். தக்காளியோட அந்த பச்சை வாசம் மட்டும் இல்லைங்க, தொக்கெல்லாம் பிரியணுன்றதுனால கொஞ்சம் நேரம் வந்து நம்ம தக்காளியை அப்படியே வதக்காமல் மூடி போட்டு மூடிடலாம்.
மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் விட்டோம்னாக்கா தக்காளி நல்லா கொத 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 கொதன்னு வெந்து நிற்கும். வெந்து வதங்கி நிற்கும்போது தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிறீங்க. போட்டோம்னாக்கா வதங்கும் போது பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசம் போயிட்டு வீடே மணக்கிற மாதிரி நமக்கு அந்த இஞ்சி பூண்டு வாசம் தூக்கலாக இருக்கும். ஸோ அந்த இஞ்சி பூண்டு வாசம் நல்லா தூக்கலாக இருக்கிற மாதிரி நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் நறுக்கி வச்சுருக்கிற புதினா இலைகளையும் அதிலே போட்டுடலாம். புதினா இலைகளை போட்டு நல்லா வதக்கலாங்க. கோல்டு அதிகமாக இருக்கிறதுனால தொண்டை அடைச்ச மாதிரி இருக்குது, பரவாயில்லை. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம அதை புதினா இலையும் போட்டு நல்லா வதக்கி முடிச்சுட்டு நல்ல புதினா அந்த எண்ணெயில் வதக்கும் போது பார்த்திங்கன்னா அப்படியே இலையெல்லாம் சுருண்டுடும். இலையெல்லாம் சுருண்டு அப்படியே நிற்கும். ஸோ அதனால புதினா இலைகளையும் நல்லா வதக்கிடுங்க. இப்படி வதக்கும் போதே பார்த்திங்கனாக்கா தக்காளி நல்லா குழைய வெந்திருக்கு, குழைய வதங்கியும் இருக்குது. இப்போ அந்த அளவுக்கு இது நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சம் நேரம் மூடி போட்டு விட்டுட்டு இப்போ அந்த நறுக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, தோல் நீக்கி நறுக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் நீளவாக்கில் நறுக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காவையும் போட்டு நல்லா அந்த உருளைக்கிழங்கு மசாலாக்கள் எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒன்றா ஒட்டுற மாதிரி எல்லா பக்கமும் பரவி நிற்கிற மாதிரி நல்லா கிளறிடுங்க. கிளறிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற நாட்டு கத்திரிக்காய், அந்த கத்திரிக்காவையும் போட்டுருங்க. கத்திரிக்காவையும் போட்டுட்டு நல்லா கிண்டி கிளறி அதுவும் மசாலா கலவையோடு ஒன்றா கலக்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டாச்சா நல்ல பொறுமையாக எல்லாமே கிளறி விட்டுருங்க. இப்போ இதை நம்ம அருமையான ஒரு மசாலா கறிக்குழம்பு டேஸ்ட்டில் தான் நம்ம செய்ய போகிறோம். இது அதையெல்லாம் மிஞ்சின வகையில் தான் டேஸ்ட்டு இருக்குது. முளைக்கட்டிய பயிறு வகைகளை நம்ம என்னவா வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம். குழம்பு இல்லை அது பொரியலாவோ அல்லது சுண்டலாவோ எதுவாக செஞ்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே வதங்க விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், வதங்கினதுக்கப்புறம் இப்போ இந்த காய்கள் நல்லா வேகத்துக்காக வேண்டி நிறைய நம்ம தண்ணி விட்டுருக்கோம். வேகத்துனால தண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டுட்டு எவ்வளவு தண்ணி ஊற்ற முடியுமோ அவ்வளோ இப்போவே விட்டுருங்க. ஏன்னா நமக்கு காய்கள் அந்த கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் வெந்து நிற்கும்போது நாம் ஊற்றுற தண்ணி பாதியாக தான் நிற்கும். அந்தளவுக்கு வேகிறதுக்காகவும் தண்ணி சுண்டி நிற்கும். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நல்லா வெந்து நிற்கும். ஸோ நல்லா தண்ணி ஊற்றிட்டு இப்போ குறைஞ்சது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா அப்படியே ட்ரையாக நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டா தான் நம்ம அந்த காய்கள் சீக்கிரமாக வேகும். நம்ம அப்படியே தண்ணியில் வேகட்டும்னு பார்த்தோம்னாக்கா வேகாது. அதனால் நல்லா மூடி போட்டு விட்டுருவோம். நல்லா வேகட்டும். இப்போ அதுக்கு தேவையான மசாலா பார்த்திங்கனாக்கா தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். தேங்காய் எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நறுக்கின இஞ்சி கொஞ்சம் கண்டிப்பாக தேவை. பச்சை வெங்காயம் கட் பண்ணது, பச்சை மிளகாய் கொஞ்சம். பச்சை மிளகாய் அது ஒரு வித்தியாசமாக டேஸ்ட் கொடுக்கும். மசாலா குழம்புல இது மாதிரி அரைச்சி ஊற்றும்போது டேஸ்ட் கூடுதலாக வரும். நல்லா போட்டு அடித்து எடுத்துருவோம். நல்லா அடித்து எடுத்துட்டு இப்போ பாருங்கள், அருமையாக தலைன்னு கொதிச்சது மட்டும் இல்லாமல் தண்ணியெல்லாம் தேவையான அளவுக்கு சுண்டி இருக்குது. உருளைக்கிழங்கும் சரி கத்திரிக்காயும் சரி நல்லா வேக விட்டு இருக்கிறோம். நல்லா வெந்து தலைன்னு நிற்கட்டும். இப்போ இந்த காய்களுக்கான மசாலா பார்த்திங்கனாக்கா மட்டன் மசாலா போட்டிருக்கேன். இந்த காய்கறி வெந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம இதுக்கு பயன்படுத்தக்கூடிய மசாலாக்களில் மட்டன் மசாலா பயன்படுத்தியிருக்கேன். அந்த மட்டன் மசாலா என்னன்னு பார்த்திங்கன்னா பாருங்கள், மட்டன் மசாலா ப்ளஸ் கொஞ்சம் கரம் மசாலா ப்ளஸ் உரப்புக்கு தேவையான காரப்பொடி, வெறும் மிளகாத்தூள் அதையும் கொஞ்சம் சேர்த்து போட்டுருவோம். இதையே போட்டுட்டு இந்த மட்டன் மசாலா கரம் மசாலா மிளகாத்தூள் வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க விடலாம். நல்லா கொதிக்க விட்டோம்னாக்கா மசாலாவோட அந்த காய்கறிகளோட நல்லா கலந்துக்கு ஒரு நல்ல கலவையாக நிற்கும். அதனால் நல்லா கலக்கி விட்டுட்டு டேஸ்ட்டு ஏற்கனவே நம்ம தேவையான அளவுக்கு சால்ட்டையும் நம்ம போட்டு வச்சிட்டோம். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிறதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டாச்சு. தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ உப்பு போட்டாச்சு. நல்லா கலக்கிடுவோம். கலக்கிட்டு இது அப்படி ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், இப்போது நல்லா போட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுடுங்க. 2 நிமிஷம் விட்டுட்டு ஏற்கனவே மசாலா தேங்காய், முந்திரி பருப்பு, வெங்காயம் இதெல்லாம் வேறு எடுத்து வச்சுருக்கோம். அதெல்லாம் இல்லாமல் நல்ல நல்ல நைஸாக வெந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக பச்சை முளை கட்டிய பச்சை பயிறு இதை அப்படியே எடுத்து அந்த குழம்புகளில் கொட்டிடலாம்.
இதை அப்படியே எடுத்து இதில் கொட்டிடுவோம். கொட்டிட்டு நல்லா கிளறி விடுங்க. செம்ம டேஸ்டான முளை கட்டிய பச்சை பயிறு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு குழம்புங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அவ்வளவு சூப்பராகவும் இருக்குது. நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். ஆமாம் அச்சா, இப்போ இதை அப்படியே கிண்டி கிளறி விடுங்க. முளைப்பட்டிய பச்சை பயிறு சூப்பராக வந்து கிளறி விடுங்க. அவ்வளவு சத்தானது, அவ்வளவு மகத்துவம் நிறைந்தது. முளைக்கட்டிய எந்த பயிறு வகைகளும், பச்சை பயிறு மட்டுமே இல்லைங்க, எந்த பயிறு வகைகளும் முளைக்கட்டி இருந்தாக்கா அதனுடைய மகத்துவம்ன்றது மிகப்பெரிய ஒன்று. அவ்வளவு சக்தி நிறைந்த ஒரு பொருளாக வந்து அது இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி தன்மையை வந்து நமக்கு அதிகமாக கொடுக்கக்கூடியது. பாருங்கள், பக்காவாக பச்சை பயிறு வகைகள் நல்லா கொதித்து அப்படியே நிற்கிது. இப்போது நம்ம அந்த உப்பு உரப்பு எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நல்லா தலை கொதித்து நிற்கிது. அந்த எண்ணெய் பிரிஞ்சியும் நிற்கிது. இந்த தருணத்தில் பார்த்திங்கனாக்கா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டோம். மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய் பாதாம் முந்திரியில் போட்டு இதை அப்படியே எடுத்து இதில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு அப்படியே நிறம் பார்த்திங்கனாக்கா சூப்பராக இருக்குங்க. அந்த மட்டன் வீட்டில் வந்து பக்கம் அக்கா பார்த்திங்கனாக்கா இந்த வாசம் அருமையான ஒரு கறி குழம்பு செய்கிறாங்கன்ற மாதிரி தான் வரும். அப்படி ஒரு சூப்பராக இருக்கும். மசாலா நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு விட்டுட்டோம். கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருங்க. நல்லா அடியெல்லாம் பிடிக்காது. நல்லா வந்து கலரி மட்டும் விட்டுருங்க. மூடி போட வேண்டாம். அதை அப்படியே கொதிக்கட்டும். மூடி போட்டாக்கா ஒரு மாதிரி தன்மையும் அந்த பச்சை வாசமும் அவ்வளோ சீக்கிரம் போகாது. நமக்கு உடனே நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கணும் அப்படின்னாக்கா மூடி போட வேண்டாம். மசாலா போட்ட பின்னாடி இப்போ அப்படியே கொதிக்க விடுங்க. இதுக்கு கடாய் ரொப்பிக்கிச்சு. நல்லா கொதிச்சு தலைன்னு வந்துருச்சு பாருங்கள். அருமையாக இருக்கா? செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள். இது என்ன கறி குழம்பு, என்னங்க கறி குழம்பு, அதுக்கும் மேலே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு தேவையான அளவுக்கு எல்லா உரப்பு எல்லாம் பார்த்தாச்சு. உப்பு உரப்பு டேஸ்ட் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி எல்லாம் க்ளீன் பண்ணி நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லியை எடுத்து அப்படியே மேலாப்பில் தூவிடுங்க. தூவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுட்டு அப்படியே வந்து இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், எப்போவுமே வந்து குழம்புன்னு ஒன்று கொதிக்க விட்டோம்னாக்கா ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் வந்து அப்படியே மூடி போட்டு டம்மில் கம்முன்னு வச்சிடணும். அப்போ இன்னும் கொஞ்சம் கூடுதலான சுவையோடு இருக்கும். இன்னும் கொஞ்சம் செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும். அருமையான முளை கட்டிய பச்சை பயிறு குழம்புங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுற நட்புகள் அதை வந்து உங்களுடைய நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க எதுனா திட்டுற மாதிரி இருந்தாக்கா எனக்கு பதிவுகளாக போட சொல்லுங்கள். அருமையான ஒரு பச்சை பயிறு முளை கட்டின உருளைக்கிழங்கு போட்டு காய்கறிகளை போட்டு அருமையான ஒரு கிரேவி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். சூடாக சாதத்துக்காக இருந்தாலும் சரி, சப்பாத்திக்காக இருந்தாலும் சரி, அவ்வளவு சூப்பராக இருக்குங்க. சின்னக்கா சமையலில் கண்டிப்பாக உங்களுக்கு எனக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? கோல்டு அதிகமாக இருக்கிறதுனால வாய்ஸ் கொஞ்சம் மாறுபட்டு வருது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அருமையான சின்னக்கா சமையலில் பச்சை பயிறு முளை கட்டிய கிரேவி. நன்றி.